வெல்கம் டு விஜய் சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ரொம்பவே வித்தியாசமான ஒரு வில் அம்பு எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஒரு பேனாவை யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். இது ரொம்ப பவர்ஃபுல்லாகவே இருக்குது. நீங்கள் பண்ணி பார்த்தா தெரியும். இதுக்கு முன்னாடி நான் குண்டூசி வைக்கல. குண்டூசி இந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னா ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்கும். இதை கொஞ்சம் பார்த்தே யூஸ் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பென் ஆரோ எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 5 ரூபாய்க்கு ஒரு பேனா இந்த மாதிரி ஒரு பேனா இருந்தாலே போதும், சூப்பராகவே நம்ம பண்ணிடலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரப்பர் பேண்ட்ஸ் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கெட்டு கம்பியில் கொஞ்சம் சின்ன பார்ட்டே இருந்தால் போதும், சூப்பராகவே பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பேனா இருக்குது பார்த்திங்களா, பேனாவில் மேலே எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு கலட்டி எடுத்துக்கோங்க, மூடி. அதுக்கடுத்து எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு கலட்டி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக நான் கலட்டி எடுத்துக்கிறேன். கலட்டி எடுத்த பிறகு பார்த்திங்கன்னா மேலே ரப்பர் இருக்குது பார்த்திங்களா, ரப்பரில் நம்ம அந்த மூடியை ஃபிட் பண்ண போகிறோம். அதாவது இந்த மாதிரி இல்லை, இந்த மாதிரி வச்சு அங்கே நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். அப்படி ஃபிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சூப்பராக கரெக்டாக நம்மளுக்கு அந்த ரப்பர் பேண்ட் போடுறதுக்குரிய க்ரிப் நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி வெளியே ரப்பரை கொஞ்சம் வெளியே எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வெளியே எடுத்துட்டு இந்த மாதிரி வச்சு கரெக்டாக உள்ளக்க இந்த மாதிரி இழுத்துக்கோங்க. இந்த மாதிரி இழுத்துட்டிங்கன்னா பாருங்கள், இப்போ நீட்டாக நம்மளுக்கு மேலே நல்லா மூடி ஸ்ட்ராங்காக க்ரிப்பு அந்த இது ரப்பர் பிடிச்சிக்கிறோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ரப்பர் பேண்டை இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதில் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். நம்ம இந்த மாதிரி இழுத்து தான் விட போகிறோம். அதுக்காக நம்மளுக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு கொக்கி நம்ம வைக்கணும். அதுக்காக தான் நம்ம கெட்டு கம்பியை யூஸ் பண்ண போகிறோம். இப்போ கெட்டு கம்பியில் ஒரு சின்ன பார்ட் வெட்டினா போதும், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இதை வெட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வச்சு வெட்டி எடுத்துக்கோங்க. வெட்டி எடுத்த பிறகு பார்த்திங்கன்னா இதை நம்ம கொக்கி மாதிரி வளைக்கணும். அப்படி வளைச்சா தான் கரெக்டாக இருக்கும். நீங்கள் இதை இந்த மாதிரி கட்டிங் பிளேடை யூஸ் பண்ணி இந்த மாதிரி வளைச்சிக்கோங்க. இந்த மாதிரி கொக்கி மாதிரி வளைச்சிக்கோங்க. இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி நான் வளைச்சிட்டேன். இது எப்படி இதில் நிற்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த பேனாவோட பின்னாடி இந்த மாதிரி கரெக்டாக பிடிச்சிக்கிறோம். அதுக்கடுத்து மேலேயும் வளைச்சி விட்டுக்கோங்க. ஏன்னா ரப்பர் பேண்டுக்கு பிடிமானம் இருக்கணும். அதுக்காக மேலே இந்த மாதிரி வளைச்சிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு தூண்டில் முள் மாதிரியே நம்மளுக்கு வந்துடும். இந்த மாதிரி வச்சுருங்க. அதுக்கடுத்து ரப்பர் பேண்டில் ஃபஸ்ட் எடுத்துன்னு கொஞ்சம் இந்த மாதிரி மாட்டி இழுத்து வச்சுக்கோங்க. வளைச்சிட்டு அதுக்கடுத்து நம்ம அதை கட்டிங் பிளேடை யூஸ் பண்ணி அந்த முனையை வளைச்சி விட போகிறோம். இந்த மாதிரி முனையை நல்லா வளைச்சி விட்டுக்கோங்க. அப்படி வளைச்சி விட்டுட்டிங்க அப்படின்னா ரப்பர் பேண்டு வெளியே வராது. பார்த்திங்கன்னா தெரியும், நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ பேனாவே வச்சு நீங்கள் இழுத்து விட்டாலும் பேனாவோட ரீஃபில் போயிடும். ஆனால் பார்த்திங்கன்னா அந்த கம்பியை கரெக்டாக பிடிச்சிக்கிட்டு அதில் கரெக்டாக நின்றுக்கிறோம். இப்போ நீங்கள் இழுத்து விட்றீங்க பார்த்திங்கன்னா இழுக்கும் போலேயே கரெக்டாக அதோட இது கரெக்டாக பின்னாடி மாட்டிக்கிறோம். அப்படி மாட்டலை அப்படின்னா அந்த மாதிரி எடுத்து வச்சு மாட்டி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி மாட்டி விட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் இழுத்து விட்டீங்க அப்படின்னா அந்த கொக்கி அதில் மாட்டிடும், ரீஃபில் மட்டும் முன்னாடி போயிடும். அப்போங்க போல் நம்ம ஈஸியாக எடுத்து மாற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ பாருங்கள், நான் லைட்டாக இழுத்து விட்றேன் பாருங்கள், போயிருச்சு. ஆனால் கரெக்டாக க்ரிப் அந்த அங்கே கரெக்டாக கொக்கி மாட்டிக்கிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் இது ஒர்க் ஆகும். சூப்பராகவே இருக்கும், கொஞ்சம் பவர்ஃபுல்லாகவே இருக்கும். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம், டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். இதை இங்கே மேலே தான் டெஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் தக்காளியை வச்சு டெஸ்ட் பண்ண போகிறேன். இது கொஞ்சம் உடஞ்ச தக்காளி தான். ஸோ அதனால் நான் அதை அங்கே வச்சுட்டு இது இங்கே இழுத்து விட போகிறேன். இது கொஞ்சம் பக்கத்தில் வச்சு ட்ரை பண்ண போகிறேன். இப்போ எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்குறதுக்காக இப்போ இழுத்து விடலாம். சூப்பர், பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா குத்திக்கிடுச்சு. அங்கே இந்த மாதிரி தான் இது பார்த்திங்கன்னா இன்னும் குண்டூசினா முன்னாடி வச்சிங்க அப்படின்னா நல்லா பவராக இருக்கும். அதனால நான் சும்மா நார்மலாக வச்சு தான் உங்களுக்கு ட்ரை பண்ணி காட்டுறேன். இப்போ கொஞ்சம் தூரத்தில் வச்சு நான் ட்ரை பண்ண போகிறேன். இப்போ பார்த்தாலே தெரியும், அது அங்கே இருக்குது. சூப்பர், இதுவும் பாருங்கள் கரெக்டாக அதில் இதாகிக்கிடுச்சு. நல்லாவே இது ஒர்க் ஆகுது. நல்லா பவராக தான் இருக்குது. நீங்கள் இன்னும் ஸ்பீடாக இழுத்து விட்டீங்க அப்படின்னா இன்னும் பவராகவே போகும். நல்லாவே ஒர்க் ஆகுது. சரி, நம்ம இது கரெக்டாக டார்கெட்டை அச்சீவ் பண்ணுதான்னு அதுக்காக நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்காக இந்த மாதிரி ஒரு தெர்மாக்கோலை ரெடி பண்ணி டெஸ்ட் பண்ண போகிறேன்.
இப்போ அடித்து பார்க்கலாம். இப்போ எங்கே அடிக்குதுன்னு பார்க்கலாம். இது வந்து கொஞ்சம் அந்த நடு ரவுண்டுக்கு கொஞ்சம் தள்ளி தான் அடிச்சிருக்கோம் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டு. சரி, ரெண்டாவது அட்டம்ப்ட் வந்து கரெக்டாக அடிக்கிறோமான்னு பார்க்கலாம். நம்ம இப்போ எடுத்துட்டு நம்ம ரெண்டாவது ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து ரெண்டாவது நம்ம வந்து ட்ரை பண்ண போகிறோம். இப்போயும் கரெக்டாக வந்து குறி வச்சாச்சு, அடிச்சிடலாம். இந்த தடவையும் அந்த வெள்ளை ரவுண்டில் தான் வந்து வந்திருக்கு. இருந்தாலும் நம்ம டார்கெட்டுக்குள்ளே தான் நம்மளுக்கு கரெக்டாக தான் அடிக்குது. அதுக்கடுத்து அந்த நடு பாயிண்ட்டுக்கு அந்த இதை வந்து கரெக்டாக வச்சு அடித்து பார்க்கலாம். சூப்பர், பாருங்கள் கரெக்டாக நம்மளுக்கு அடிச்சிருச்சு, சூப்பராகவே அடிச்சிருச்சு. பார்த்திங்கன்னா தெரியும், சக்ஸஸ். நம்மளுக்கு அடித்தது வந்து கரெக்டாக வந்துருச்சு. ஸோ இது வந்து நல்லா பவராக தான் இருக்குது. நீங்கள் வந்து இந்த மாதிரி டார்கெட்டை வச்சு அடிச்சிங்க அப்படின்னா நல்லாவே ஒர்க் ஆகும். ஸ்லோ மோஷனில் பாருங்கள், கரெக்டாக சூப்பராகவே வந்து அடிச்சிச்சு. சூப்பர். என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோவோட நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ.